என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சாட்சி அது. அதான் சேவூரில் ஒரு சர்ச்சுக்காக நான் அந்த ஏரியா போகும்போது ஒரு திருச்சபைக்கு போகிறேன். அப்போது ஒரு குட்டி பையன் ஓடிட்டே இருக்கிறான். அந்த பாஸ்டர் கொஞ்சம் வயதான ஒரு 50 வயதுக்குள்ள, 45 வயது 50 வயதுக்குள்ள ஒரு பாஸ்டர். அப்போ அந்த பாஸ்டர் அவனுக்கு பின்னாடி ஓடுறாரு. ஓடும்போது சொல்றாரு, இவன் பலத்துக்கு என்னால ஓடவே முடியல பாருங்க, இந்த வயசுல எனக்கு ஒரு குழந்தை பாருங்க அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ இந்த வயசுல அவன் பின்னாடி என் கூட ஓடவே முடியல, எப்படி பாஸ்டர் அப்படின்னு சொல்லி உட்காரும்போது அவர் ஒரு சாட்சியை சொன்னார். அவங்க கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அப்போது அவங்க அந்த ஊழியத்தை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு 8 ஆண்டுகள் தாண்டினது. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அதனால அவங்க அதை ஒரு பெருசாக கவலையாக எடுத்துக்கல. சரி, ஓகே, ஆண்டவர் என்னமோ நமக்கு தர வேண்டாம்னு நினச்சாரு போல, கர்த்தர் எதை செஞ்சாலும் நன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டாங்க. ஆனால் அந்த சேவூர் பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கிராமமான இடம் பாருங்களேன். அங்கே இருக்கிற வயசான பாட்டிமாருங்க டெய்லி சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணுற பழக்கம் இருக்குமாமா. இவங்க ஜெபம் பண்ணுறதை நிறுத்தினாலும் இந்த பாட்டிமாரு ஜெபம் பண்ணுறதை நிறுத்தவே இல்லையாமா. டெய்லி ஆலயத்துக்கு ஆண்டவரே எங்கள் பாஸ்டருக்கு ஒரு குழந்தை வேணும், எங்கள் பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு குழந்தை கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுவாங்களாமா. சில நேரத்தில் பாஸ்டர் அம்மா அந்த பக்கத்தில் போகும்போது இன்னும் இந்த பாட்டிங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஆண்டவரே இவங்க கிடைக்காதுன்னு நினச்சி அதுக்கப்புறம் அவங்க அக்காவுடைய பிள்ளையை எடுத்து அந்த பிள்ளைய நான் வளர்த்துறேன்னு சொல்லி அந்த பிள்ளைய வளர்த்து அந்த பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நாட்கள் அவங்க அதை நினைக்கவும் இல்லை, அதை குறித்து கவலைப்படவும் இல்லை. இது நடந்த சம்பவம் நினைங்க. அப்போது ஒரு திடீர்னு அவங்களுக்கு பயங்கரமான வயிற்று வலி. அப்போ அந்த வயிற்று வலிக்கு இதெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ நமக்கு சூடாயிடுச்சு போலன்னு நினச்சி அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதில் அவங்களுக்கு சரியாகலை. அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்க படுத்து வீட்டில் வேலை செய்கிற அந்த பாப்பாவை அவங்க முதுகு மேலே நடக்க சொன்னாங்களாம், உடம்பு மேலே. அப்பவும் நடந்தாங்க, அப்பவும் சரியாகலையாமா. அப்புறம் கடைக்கு போய் எனக்கு வயிற்று வலியாக இருக்குன்னு மாத்திரையை வாங்கி போட்டு மாத்திரையை சாப்பிட்டாங்க, அப்பவும் சரியாகலையாமா. அதுக்கப்புறம் சரி இனி நம்ம பார்த்துட்டு இருக்கான ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு டாக்டரை போய் பார்த்துருக்காங்க. டாக்டர் உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குன்னா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ள குழந்தை இருந்திருக்காங்க. அவர் ரொம்ப சந்தோஷமா அவங்கள கையை கொடுத்து, ஐயோ உங்களுக்கு வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சாமா. அவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும் போது கிட்டத்தட்ட 47 அந்த மாதிரி 47 வயது அந்த அம்மாவுக்கு, பாஸ்டர் அம்மாவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட்டா. அப்போது நான் நம்புகிறேன் அவங்களே மறந்துட்டாங்க, அவங்களே இனி நடக்காதுன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அந்த வயதான அம்மாங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியுமானால் இந்த ஜெபத்தில் இருக்கிற நமக்கு ஏன் கர்த்தரால் செய்ய முடியாது? ஏன் கர்த்தரால செய்ய முடியாது? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு ஆண்டவரால் செய்ய முடியுமா? அதனால இன்றைக்கு உங்களிடத்திலே இருக்கிற அவ்விசுவாசத்தை எடுத்து போடுங்க, அவ்விசுவாசத்தை தூக்கி போடுங்க. ஆண்டவர் நினைச்சாருன்னா என் உடம்புல எந்த பலவீனம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆமேன் சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவரை விட பெரியவர் ஒருவரும் இல்லை. அவரை விட பெரியவர் யார் இருக்கிறார்? அவர் அனைத்தையும் செய்ய முடியும். அவர் ஆற்றல் மிக்க தெய்வம் அவர். ஆமேன் சொல்லுவோம்.